அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருந்து யூனிட் 7 பி ஸ்ட்ராங் பி பிரேவ் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் வேர்டு. இதில் வேர்ட்ஸில் வந்து கரெக்டான வேர்டை வந்து எடுத்து எழுதுகிறோம். அஜய் என்ரோல்டு இதில் வந்து என்ரோல்டு அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். இஸ் சன் இன் த நியூ ஸ்கூல். அஜய் வந்து அவருடைய மகனை வந்து புதிய பள்ளியில் சேர்த்தார். வீனாஸ் ஃபாதர் காட் த பெஸ்ட் ஃபார்மர் அவார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். VERN வரணும், அதுதான் கரெக்டு. ஆர் இல்லாமல் வந்தால் அது வந்து தப்பு. கவர்மெண்ட் அப்படின்றது தான் கரெக்டு. மை மதர் அலவுட் மீ கோ ஃபார் ஏ பிக்னிக். எங்கள் அம்மா வந்து என்னை பிக்னிக் போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அலவுடு OW வரணும், ALLOW அலவுடு. நெக்ஸ்ட் ராகுல் கிஃப்டட் மீ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி புக். இன்ட்ரெஸ்டிங்கில் INTERESTING இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற வேர்டு தான் சரியானது. நெக்ஸ்ட் வந்து ரீட் த ரிடில் அண்ட் ரைட் த ஆன்சர். த பர்சன் ஹூ cannot see பார்க்க முடியாதவர்களை பிளைண்டுன்னு சொல்லுவோம். ஒன் தட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். ஒருவர் நம்மை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுடைய தகவல்களை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா அவர் யாருன்னா நியூஸ் பேப்பர். த சிஸ்டம் தட் கிவ்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் ஸ்கூல். அதாவது நம்முடைய பள்ளிகளில் எல்லாருக்குமே இலவச கல்வியை கொடுக்குற ஒரு சிஸ்டம் நிறுவனம் எது அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட், அரசாங்கம். ஒன் ஹூ ஹேஸ் குட் நாலேஜ், யார் ஒருத்தருக்கு நல்ல ஞானம் அறிவாக இருக்காங்களோ அவங்கள ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்மார்ட். அடுத்தது இந்த பேசேஜை ரீட் பண்ணுறோம். இங்கே வந்து பிக்சர்ஸ் வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்குது. நம்ம கரெக்டான ஆர்டர்ஸை கொடுக்குறோம். டேவிட் இஸ் ஏ யங் அண்ட் ஸ்மார்ட் பாய். டேவிட் இஸ் ஏ யங் அண்ட் ஸ்மார்ட் பாய்க்கு ஸோ இந்த பிக்சருக்கு 1. ஈ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி. நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிப்பான். ஸோ இது பிக்சர் 2. ஈ டேக்ஸ் பார்ட் இன் ஏ குவிஸ் காம்படிஷன் இன் எ சிட்டி. அவனுடைய சிட்டியில் அவன் குவிஸ் காம்படிஷனில் பங்கெடுத்துக்கிறான். அப்போ இங்கே குவிஸ் காம்படிஷன், ஸோ இது நம்பர் 3. ஈ திங்ஸ் அண்ட் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். அவன் யோசித்து எல்லா கேள்விகளுக்குமே விடையளித்தான். திங்க் பண்ணுறது, ஸோ இது 4. ஹீ வின்ஸ் த காம்படிஷன் அண்ட் இன்ஸ்பைர்ஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் காம்படிஷனில் வின் பண்ணிட்டான். ஸோ வின் பண்ணி மெடலையும் அந்த ட்ராஃபியும் வச்சுருக்கான். ஸோ இது நம்பர் 5. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த மீனிங். இதோட மீனிங்ஸை வந்து டிக்ஷனரியில் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம மேக் பண்ணுறோம். இன்ஸ்பயர்ட்னா மோட்டிவேட்டட் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ்டு. அது ஒருத்தரை பார்த்து நம்ம அதை ஒரு ஊக்குதலாக எடுத்துக்கிறது, ஊக்குவித்தலாக எடுத்துக்கிட்டு செயல்படுறது தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஹர் கரேஜ் ஆஸ் இன்ஸ்பயர்ட் அஸ். அவருடைய தைரியம் எங்களை வந்து ஊக்குவித்தது. அடுத்து வந்து ரிசீவ்டு அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல், டு கெட் இல்லை அக்செப்டட், அதனுடைய மீனிங். ஸோ அதை ஒரு சென்டென்ஸில் மேக் பண்ணும்போது ஐ ரிசீவ்டு எ லெட்டர் ஃப்ரம் ஹர் எஸ்டர்டே. அவளிடமிருந்து எனக்கு நான் லெட்டரை வந்து பெற்றுக்கொண்டேன் நேற்று. நெக்ஸ்ட் வந்து அலவுடு அப்படின்னா பெர்மிட்டட், பெர்மிஷன் கொடுப்பாங்களே. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா அப்பா அம்மா வந்து அலோவ் பண்ணால் தான் நம்ம போக முடியும். வி ஆர் நாட் அலவுடு டு டாக் டியூரிங் த எக்ஸாம். தேர்வு நேரத்தில் எங்களை பேசுவதற்கு அலவுடு இல்லை, பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா ஆர்வமான இல்லை விரும்பத்தக்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ அதனுடைய மீனிங் வந்து எக்ஸிஸ்டிங் இல்லை ஃபேஷினேட்டிங். மை மதர் டெல்ஸ் மீ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்னுடைய அம்மா வந்து எனக்கு ஒரு ஆர்வமான கதையை சொன்னார். அடுத்து வந்து ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். இது என்ன ஸ்டோரினா ஃபரானும் அவனுடைய அப்பாவும் தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஒரு நாள் ஃபரான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்க்குறான். அதை பற்றி அவங்க அப்பா கிட்டே கேட்குறான். இது யாருன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இவன் தான் கார்த்திக். இவன் வந்து யங் லீடர்ஸ் அவார்டை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபரான் கேட்குறான், அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த அவார்டில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த அவார்டு வந்து ஒரு 17 பீப்புளுக்கு தான் இந்த உலகத்திலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபரான் வந்து சொல்கிறான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யாருக்கெல்லாம் அந்த அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, இந்த அவார்டு வந்து யாரு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்களோ இல்லை மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கிறாங்க, அந்த மாற்றத்தின் மூலமா மற்றவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபரான் கேட்குறான், அப்படி கார்த்திக் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, கார்த்திக் வந்து ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ். அவன் நல்ல மார்க் 10th எடுத்தான். ஆனாலும் அவன் ஒரு பிளைண்ட் அதாவது கண்ணு தெரியாது. அவன் பிளைண்ட் அப்படின்றதால அவன் +1 சயின்ஸ் குரூப் சேரணும்னு நினச்சா அவனுக்கு டெல்லி ஸ்கூலில் வந்து அவனுக்கு சயின்ஸ் குரூப் எடுக்க அலோவ் பண்ணலை. அதனால் அவன் நிறைய ஸ்ட்ரகிள் ஆனான். அவன் வந்து அதுக்காக போராடினான். கிட்டத்தட்ட 9 months போராடினான். 9 monthsக்கு போராட்டத்துக்கு அப்புறமா டெல்லி கவர்மெண்ட் அவனுக்கு வந்து அலோவ் பண்ணிச்சு சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்க. சயின்ஸ் குரூப் படித்ததுக்கு அப்புறமா அவன் அந்த +2ல் 95% மார்க்கை ஸ்கோர் பண்ணான். அப்புறம் அவனுடைய கனவு என்னென்னா IIT, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IITயில் சேர்ந்து படிக்கணுன்றது அவனுடைய கனவு. ஆனால் அந்த கனவு நிறைவேறிச்சா அப்படின்னா அதுக்கும் நிறைய போராட வேண்டியது, நிறைய மாதங்கள் போராடினான். போராட்டத்துக்கு அப்புறம் தான் IITயில் வந்து
பிளைண்ட் ஸ்டூடெண்ட்டை அலோவ் பண்ணாங்க. ஆனால் அவன் வந்து அந்த ஐஐடியில் ஜாயின் பண்ணல. ஏன்னா அவன் யூஎஸ்ஏல யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படித்தான். அதனால தான் அவனுக்கு அந்த அவார்டு கிடைச்சதா அப்படின்னு ஃபரான் கேட்குறான். அவங்க அப்பா சொல்கிறார், அதனாலலாம் இல்லை, அவன் வந்து அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணான். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவனை போல் உள்ளவர்களுக்கு அவன் உதவிகளை செஞ்சான். அதனால தான் அவனுக்கு அந்த அவார்டு கிடைச்சிது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். அதுக்கு ஃபரான் சொல்கிறான், கார்த்திக் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். ஸோ அதனால் நானும் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நானும் என்னுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா வெரி குட் ஃபரான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. த ஸ்டோரி இஸ் அபவுட், இந்த ஸ்டோரி யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா கார்த்திக் நிறைய ஸ்பெல்லிங் மாறி மாறி வருது. KRTIKன்னு வருது, KARTICKன்னு வருது, KARTHIKன்னு வருது, மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையும் வருது. ஸோ நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் போடுறீங்களோ போட்டுக்கோங்க. கார்த்திக் இஸ் a blind boy. He got very good marks in his 10th standard. He wanted to study science in 11th standard. He scored 95% of mark in his 12th standard. He got enrolled in Stanford University. He started companies to help people like him. He received the Young Leaders Award. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோல் ப்ளே கார்டு. இங்கே ஒரு ரோல் ப்ளே கார்டு இருக்குது. ஸோ அதாவது கார்த்திக் மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரீரைட் பண்ணுறோம். இந்த சென்டென்ஸை வந்து இங்கே ஒரு 3 சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. இல்லை சில வேர்ட்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். கார்த்திக் கெனாட் ஹியர், கார்த்திக் வந்து கெனாட் சி, அவன் வந்து பிளைண்ட் இல்லையா, ஸோ சீன்னு வரும். கார்த்திக் கெனாட் சி, பட் ஈ வாண்ட் டு ஸ்டடி, இங்கே மேக்ஸ்னு இருக்குது, மேக்ஸில் சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சான். பட் ஈ வாண்ட் டு ஸ்டடி சயின்ஸ். ஆஃப்டர் எ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள், நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் த மும்பை கவர்மெண்ட் இருக்குது, மும்பையில் டெல்லி கவர்மெண்ட் அலோஸ் ஹிம் டு ஸ்டடி, மேக்ஸ் கிடையாது சயின்ஸ் வரணும் இங்கே, டு ஸ்டடி சயின்ஸ். He goes to Singapore to study. சிங்கப்பூர் போல் யூஎஸ்ஏக்கு போனான். He goes to USA to study. Later he opens a company. This company aims to earn money கிடையாது. This company aims to help people to like him. அவனை மாதிரி இருந்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் ஒரு கம்பெனியை உருவாக்கினான். ஸோ இதுதான் அந்த பேசேஜ். ஸோ இப்போ நம்ம கரெக்ட் பண்ண மாதிரி இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து மை ஜேர்னல். இங்கே ஆஷான்ற ஒரு கேர்ளை பற்றி கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளை பற்றி நம்ம எழுதிக்கிறோம். உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஐ எம் ஏ ஸ்மார்ட் கேர்ள் அந்த கேர்ள், பாய் அண்ணா பாய். ஐ எம் ஏ ஸ்மார்ட் பாய், ஐ எம் ஏ ஸ்மார்ட் கேர்ள். ஐ ஸ்டடி வெல். ஐ டூ மை ஹோம்ஒர்க் ரெகுலரி. ஐ ஆல்வேஸ் ஹெல்ப் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் டு கம்ப்ளீட் தர் ஹோம்ஒர்க். ஐ ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் இன் அவர் ஃபீல்டு. ஐ ஃபைட் ஃபார் மை ரைட்ஸ் டூ. நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. இங்கே கரெக்டு பிக்சருக்கு மட்டும் நம்ம டிக் பண்ணுறோம். ஷியாம் இஸ் ஏ லிட்டில் பாய். ஸோ லிட்டில் பாய் கேர்ள் இது, அப்போ இந்த கேர்ளை விட்டுடுறோம். இந்த 2 பேர் தான் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ ஷியாம் இஸ் ஏ லிட்டில் பாய். ஹி லைக்ஸ் டு ரீட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் படிக்க தான் பிடிக்கும். அட் ஹோம் ஈ ரீட் ஸ்டோரி புக்ஸை படிக்கிறான். ஸோ இதுதான் கரெக்டான பிக்சர். இவன் ட்ரா பண்ணுறான், அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஏ திவ்யான்றது கேர்ளு. ஸோ இந்த பிக்சர். ஷீ லைக் டு ரீட், அவள் படிக்கிறா. ஷீ சிட்ஸ் அலோன் இன் எ பிளேஸ் அண்ட் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. தனியாக உட்காந்து நியூஸ் பேப்பரை படிப்பா. அப்போ அந்த பிக்சர் தான் இங்கே கரெக்டானது. தேர்ட் ஒன்று பானு இஸ் ஏ செஸ் பிளேயர். பானு வந்து செஸ் பிளேயரு. பானு அப்போ கேர்ளு தான் வரணும். ஷீ டேக்ஸ் பார்ட் இன் ஏ காம்படிஷன் அண்ட் ரிசீவ்ஸ் அன் அவார்டு. காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அவார்டை வின் பண்ணிட்டா. அப்போ இந்த பிக்சர் தான் கரெக்டானது. நெக்ஸ்ட்டு ரைட் த கரெக்ட் மஸ்குலைன் அண்ட் ஃபெமினின் நவுன்ஸ். அதாவது ஆண் பால் பெண் பால் எழுதுகிறோம். ஆண் பால் பாய், கேர்ள், ஃபாதர், மதர். ஆக்ஸுக்கு வந்து கவ், பீகாக், பீஹென். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸு. கார்த்திக் என்ரோல்டு இன் த மதுரை யூனிவர்சிட்டி. ஃபால்ஸ். அவன் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தான் என்ரோல்ட் ஆனான். கார்த்திக் இஸ் ஏ பிரைட் அண்ட் ஸ்மார்ட் பாய். அது வந்து ட்ரூ. ஃபரான் வாஸ் ரீடிங் ஏ போரிங் ஆர்டிக்கல் இந்த நியூஸ் பேப்பர். அது வந்து ஃபால்ஸ். அவன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கலை தான் படித்தான். கார்த்திக் காட் மோர் தென் 95% இன் இஸ் 12th standard. அது ட்ரூ தான். நெக்ஸ்ட் வந்து யூஸ் த வேர்ட்ஸ் பிலோ அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சரண் இஸ் கோயிங் டு சீஸ் கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்மாவுடைய மஸ்குலின் வந்து கிராண்ட்பா. த கிங் அண்ட் த கிங்கோட ஃபெமினின் வந்து குயின். லிவ்ட் இன் த பேலஸ். த இங்கே வந்து ட்ரேக் அப்படின்றது வந்து டக்கோட மேல், அதாவது மஸ்குலின் ஆண் பால். அப்போ பெண் பால் வந்து டக். த டக் அண்ட் ட்ரேக் ஆர் ஸ்விம்மிங் இன் த பாண்ட். த ஃபாக்ஸ் அண்ட் த ஃபாக்ஸ் அப்படின்றது வந்து மஸ்குலின், அதாவது ஆண் பால். அதோடைய பெண் பால் வந்து வெக்ஸின். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே அன்லைன் பண்ணியிருக்க வேர்டோட மீனிங்கை நம்ம சூஸ் பண்ணுறோம். மிதுன் ஹியர்ட் மெனி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கிராண்ட்பா. இன்ஸ்பைரிங்னா மோட்டிவேட்டிங். மை ஃபாதர் பெர்மிட்டட் மீ டு பிளே இன் த பார்க் அலவுட். ரிஷி received many gifts on his birthday. Got. Banu is watching an interesting movie with her family. Interestingனா ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. ஸோ எக்ஸைட்டிங்.
நெக்ஸ்ட்டு வந்து சேஞ்ச் த ஜெண்டர். இங்கே கொடுத்துருக்குற ஜெண்டரை வந்து மாற்றி எழுதுகிறோம். ஆண் பாலை வந்து பெண் பாலாவும், பெண் பால் கொடுத்துருந்தா ஆண் பாலாவும் மாற்றி எழுதுகிறோம். ஆல் த 3 கேர்ள்ஸ்னு இருக்குது, ஸோ பாய்ஸ்ன்னு மாற்றி எழுதுகிறோம். ஆல் த 3 பாய்ஸ் லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் தர் மதர், ஸோ த ஃபாதர்னு மாற்றி எழுதுகிறோம். த ஸ்டாக் அப்படின்றது மானோட ஆண் பால், ஸோ அதை பெண் பால் எழுதும்போது ஹிண்ட், இண்டு இல்லை டோ. த ஹிண்ட் வாஸ் சேஸ்டு பை அ டைக்ரஸ், டைகருடைய பெண் பால் வந்து டைக்ரஸ். நெக்ஸ்ட்டு எ மேன் ஃபீட் த ரூஸ்டர் இன் த ஃபார்ம், மேனுக்கு வந்து உமன். எ உமன் ஃபீட்ஸ் த ரூஸ்டர்னா அது வந்து சேவல், அப்போ கோழிக்கு வந்து ஹென். எ உமன் ஃபீட்ஸ் த ஹென் இன் த ஃபார்ம். த மேர் அண்ட் த ரேம் வி ஆர் கிராசிங் இன் த ஃபீல்டு. மேர் அப்படின்னா ஹார்ஸு, அதாவது பெண் குதிரை, அப்போ அதனுடைய ஆண் குதிரைக்கு வந்து ஹார்ஸ் தான். அப்புறம் ரேம் அப்படின்றது வந்து ஆணாடு, அப்போ அது பெண் பால் வந்து ஈவ். அப்போ த ஹார்ஸ் அண்ட் த ஈவ் வி ஆர் கிராசிங் இன் த ஃபீல்டு. ஸோ இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது, இதுலேருந்து கொஷின்ஸ் இருக்குது. நான் அந்த பேசேஜை முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த சஞ்சு அப்படின்றவன் ஒரு ஆக்டிவான பாய். அவன் வந்து மாங்குடி அப்படின்ற இடத்துல வாழ்ந்தான். அவனால் பேசவும் முடியாது, காதும் கேட்கவும் முடியாது. ஆனால் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான். அதனால் அவன் டிவியை பார்த்து நான் டான்ஸை கற்றுக்கிட்டான். அவனுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து அவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம், அவன் டான்ஸ் ஆடுறதை பார்த்ததும். ஆனாலும் அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு தெரியல. ஆனால் சஞ்சு வந்து அவனாகவே டிவியை பார்த்து அந்த டான்ஸை கற்றுக்கிட்டான். ஒரு நாள் வந்து இவன் வந்து அவன் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பள்ளியில். அவன் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினா, அதனால் அவனுக்கு வந்து பெஸ்ட் டான்ஸர் அவார்டும் கிடச்சிது. அதனால் அவன் நிறைய டிவி ஷோலையும் கலந்துக்க ஆரம்பித்தான். எல்லாரும் அவனுடைய டான்ஸை விரும்ப ஆரம்பித்தாங்க, அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுதான் அந்த பேசேஜ். இப்போ இதுலேருந்து கொஷின்ஸை பார்க்கலாம். வாட் மேக் சஞ்சு பேரண்ட்ஸ் ஹாப்பி? சஞ்சுவோட பேரண்ட்ஸ் எதனால் ஹாப்பியானாங்கன்னா, சஞ்சூஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸிங் மேக்ஸ் தெம் ஹாப்பி. அவன் வந்து டான்ஸரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால், அதனால் அவங்க அப்பா அம்மா சந்தோஷம் அடைஞ்சாங்க. செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் ஹி லேர்ன் டு டான்ஸ்? எப்படி அவன் டான்ஸை கற்றுக்கிட்டான்? டிவியை பார்த்து அவனாவே கற்றுக்கிட்டான். ஹி லேர்ன்ஸ் ஹிம்செல்ஃப் பை வாட்சிங் டெலிவிஷன். அவனாவே கற்றுக்கிட்டான் டிவியை பார்த்து. நெக்ஸ்ட் இஸ் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் ஏ ட்ரெயினர் ஃபார் ஹிம். ட்ரெயினர் அவன் பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்களான்னா இல்லை, ஃபால்ஸ். அரேஞ்ச் பண்ணாங்கன்னு இருக்குது, ஆனால் அதனால இது வந்து ஃபால்ஸ். அவனாவே தான் கற்றுக்கிட்டான். நெக்ஸ்ட்டு டிக் த சென்டென்ஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது தப்போ அந்த சென்டென்ஸை டிக் பண்ணுறோம். சஞ்சீவ் ஸ்டடிங் இன் காலேஜ் அப்படின்றது தான் தப்பு, ஏன்னா அவன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போ இந்த சென்டென்ஸ் தான் தப்பானது. ஹவு டஸ் சஞ்சு வின் த பெஸ்ட் டான்ஸர் அவார்டு? அவன் வந்து எப்படி பெஸ்ட் டான்ஸர் அவார்டை வின் பண்ணான் அப்படின்னா, அவன் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினான். ஹீ டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லி. டான்ஸை ரொம்ப அழகாக ஆடினான், அதனால் அவன் பெஸ்ட் டான்ஸர் அவார்டை வின் பண்ணான். தேங்க்யூ.